43வது ശ്ലോകം. നിഷ്പാദിതഃ ച കാർഷ്ണ്യേന ഭഗവദ്ഭിഃ ഋണാലുഭിഃ സാധു ഉച്ഛിഷ്ടം ഹി മേ സർവം ആത്മനാ സഹ കിം ദദേ. നിഷ്പാദിതശ്ച കാർഷ്ണ്യേന ഭഗവദ്ഭിർഗൃണാലുഭിഃ സാധുച്ഛിഷ്ടം ഹി മേ സർവമാത്മനാ സഹ കിം ദദേ. ഋണാലുഭിഹി காருண்யபாவம் இருக்கிற, பகவத்பிஹி சனகாதிகளாயிட்டு இருக்கிற பகவானோடு 6 குணங்கள் இருக்கிறதால நீங்கள் எல்லாம் 4 பேரும் என்னோடு முன்னால பகவானாயிட்டே உபதேசிக்கிறதுக்கும் അനുഗ്രഹിக்கிறதுக்குമായിട്ട് വന്നിട്ടേളേ. കാർഷ്ണ്യേന പൂർണ്ണമായിട്ട് ഭഗവത് അനുഗ്രഹത്തെ, നിഷ്പാദിതഃ ച நீங்கள் வழி எனக்கு அந்த அனுகிரகத்தை செய்யவும் செஞ்சிட்டேளே. மே சர்வம் ஆத்மனா எனக்கு இருக்கிற என்னோடு சர்வவும் எல்லாமும் சாது உச்சிஷ்டம் சரீர சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே சஜ்ஜனங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களாக்கும், சஜ்ஜனங்கள் எனக்கு பிரீதியோடு கூடிட்டு கொடுத்திருக்கிற விஷயங்களாக்கும் எனக்கு இருக்கிறத எல்லாமும் சிரேஷ்டர்களான நீங்களேதான் எனக்கு எல்லா சௌபாகியங்களும் தந்திருக்க. அப்படி சஜ்ஜனங்களோடு அந்த மகஜனங்களோடு காருண்யத்தால ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டு வாழற நான் மகாத்மாக்களாயிருக்கிற உங்களுக்கு கிம்ததே தானமாயிட்டு என்னத்தை தருவேன்? என்னோட தானம் ஒண்ணுமே என்கிட்ட சொந்தமாயிட்டு இல்லாதப்போ நான் என்னவாக்கும்? சனகாதி முனிகளுக்கு தானம் பண்ணுவேன். நான் குருதட்சணையாயிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னோடதாயிட்டு ஒண்ணுமே என் கையில இல்லையே. 44வது ஸ்லோகம். பிராணாஹ தாராஹ சுதாஹ பிரம்மன் கிருஹாஹ ச சபரிச்சதாஹ ராஜ்யம் பலம் மகி கோஷ இது சர்வம் நிவேதிதம். பிராணாதாரா சுதா பிரம்மன் கிருஹாஸ்ச சபரிச்சதா ராஜ்யம் பலம் மகி கோஷ இது சர்வம் நிவேதிதம். பிரம்மன் அப்படின்னு கூப்பிட்டுண்டு, சர்வஜானியான முனே அப்படின்னு கூப்பிட்டுண்டு பிருது மகாராஜா தொடர்ந்து சொல்றார். சனகாதி முனிகள் கிட்டையாக்கும் அவரு சொல்றார். இருந்தா கூட சனல்குமார முனியாக்குமே உபதேசங்கள் எல்லாம் கொடுத்தார். அதனால சனகாதி முனிகளை எல்லாரையும் சேர்த்தி வச்சுண்டு முக்கியமாயிட்டு சனல்குமார முனிகிட்ட அவரு பேசுறார். சஜ்ஜனங்களால எனக்கு கிடைச்சிருக்கிற பிராணாகா என்னோடு பிராணன், தாராகா என்னோடு பத்னி, சுதாகா என்னோடு புத்திரர்கள், கிருஹாஹாச்ச என்னோடு பெரிய ராஜ கொட்டாரவும், சபரிச்சதாகா என்னோடு இந்த ராஜ கொட்டாரத்துல வாழறதுக்கு உதகற எல்லாமும், ராஜ்யம் என்னோடு ராஜ்யம், பலம் என்னோடு சைன்ய பலம், மகி நான் பரிபாலனம் செய்யற இந்த பூமி, கோஷா என்னோடு கஜானால இருக்கிற சம்பத்து, இது இப்படி இப்படின்னு சர்வம் எனக்கு இருக்கிறதான சர்வவும் சனல்குமார மகர்ஷே உங்களுக்கு இருக்கிற குருதட்சணையாயிட்டு நிவேதிதம். உங்க 4 பேருக்கும் ஆயிட்டு நான் இதா சமர்ப்பணம் பண்றேன் குருதட்சணையாயிட்டு. பிரம்மாவோடு மானச புத்திரர்களாயிருக்கிற சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரன் இப்படி 4 பேருமாக்குமே பிருது மகாராஜாவோடு முன்னால பிரத்யட்சமானது. 4 பேரில ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சனல்குமார முனியாக்குமே இங்க பிருது மகாராஜாவுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணினது. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றாளே,
இப்ப எல்லாருக்குமாயிட்டு நான் என்னோட சர்வத்தையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பிருது மகாராஜா சொல்றார். என்னோடதுன்னு என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்கிறதெல்லாம் உங்களோட காருண்யத்தால கிடைச்சதாக்கும். அப்படி இருக்கிறத நான் என்ன உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்றார், என் கையில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதா உங்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டேன். 45வது ஸ்லோகம். சைனாபத்யம் ச ராஜ்யம் ச தண்ட நேதృత్వం ஏவ ச சர்வலோக ஆதிபத்யம் ச வேத சாஸ்திரவித் அர்ஹதி. வேத சாஸ்திரவித் அர்ஹதி. சைனாபத்யம் ச ராஜ்யம் ச दण्डनेतृत्वमेव च सर्वलोकाधिपत्यं च वेदशास्त्रविदर्हति. वेदशास्त्रवित् अर्हति. सर्वलोकाधिपत्यं च वेदशास्त्रवित् अर्हति. வேதசாஸ்திரவிதர்ஹதி. சைனாபத்யம் ச சேனாநாயகத்துவமும், ராஜ்யம் ச ராஜ அதிகாரமும், தண்ட நேதృత్వం ச சிக்ஷை பண்றதுக்கான அதிகாரமும், சர்வலோக ஆதிபத்தியம் ஏவ ச எல்லா உலகங்களோடும் ஆதிபத்தியம் இப்படின்னு எல்லாமே வேத சாஸ்திரவித் பகவத் தத்துவம் தெரிஞ்சவாளுக்கு அர்ஹதி அர்ஹதப்பட்டதாக்கும். உங்களுக்கு அர்ஹதப்பட்டதாக்கும் இதெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதால சர்வவும் உங்களுக்கு நான் இதா சமர்ப்பணம் பண்றேன். 46வது ஸ்லோகம். ஸ்வம் ஏவ பிராமணஹ புங்க்தே ஸ்வம் வஸ்தே ஸ்வம் ததாதி ச தஸ்ய ஏவ அனுக்ரஹேண அன்னம் புஞ்சதே க்ஷத்ரிய ஆதயः. ஸ்வமேவ பிராமணோ புங்க்தே ஸ்வம் வஸ்தே ஸ்வம் ததாதி ச தஸ்யைவானுக்ரஹேணான்னம் புஞ்சதே க்ஷத்ரியாதய. பிராமணஹா பிராமணர்கள், ஸ்வம் ஏவ அவளுக்கு சொந்தமானது மட்டும்தான், புங்க்தே சாப்பிட்றா, அப்படி இல்லைனா உபயோகிக்கிறா. ஸ்வம் சொந்தமானது மட்டும்தான், வஸ்தே தரிச்சுக்கிறா உடுத்திக்கிறா. ஸ்வம் ததாதிச்ச சொந்தமானது மட்டும்தான் அடுத்தவாளுக்கு தானவும் பண்ணறா. தஸ்யா அந்த பிராமணர்களோடு அனுகிரகேண ஏவ அனுகிரகத்தால மட்டும்தான் க்ஷத்ரிய ஆதயஹ க்ஷத்ரியர்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்கள் இப்படி இருக்கிறவா எல்லாரும் அன்னம் புஞ்சதே அன்னம் புஜிக்கிறா, அன்னம் புங்க்தே அன்னம் சாப்பிடுறா. விராட ஸ்வரூபனான பகவானோடு சிரசிலேந்தாக்கும் பிராமண உல்பவம், கைகளிலேந்து சத்திரியர்களும் துடகளிலேந்து வைஷ்யர்களும் பாதங்களிலேந்து சூத்ரர்களும், இந்த 4 வர்ணங்களில இருக்கிறவாளும் பகவானோடு திருவுடலிலேந்து உல்பவிச்சவாளாக்கும். 4 பேரும் பரஸ்பரம் ஹெல்ப்ஃபுல் ஆயிட்டு பிரவர்த்திக்கிறா. முக்கியஸ்தானம் சிரசுக்காக்கும், அதானது பிராமணர்களான உங்களோடெல்லாம் அனுகிரகத்தாலேயாக்கும். க்ஷத்ரியர்களான நாங்கள் ராஜாக்களும் எல்லா வர்ணத்தில இருக்கிறவாளும் சுபிட்சமாயிட்டு வாழறோம். 47வது ஸ்லோகம்.
யைஹி ஈத்ருஷி பகவதः கதிஹி ஆத்மவாதே ஏகாந்ததः நிகமிபிஹி பிரதிபாதிதா நஹ துஷ்யந்தி அதப்ரகருணாः ஸ்வக்ருதேன நித்யம் கஹ நாம தத் பிரதிகரோதி வினா உதபாத்திரம். யைரீத்ருஷி பகவதோ கதிராத்மவாதே ஏகாந்ததோ நிகமிபி பிரதிபாதிதானா துஷ்யந்த்வதப்ரகருணா ஸ்வக்ருதேன நித்யம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்திரம். வினா உதபாத்திரம். கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்திரம். நிகமிபிஹி வேதജ്ഞர்களான நீங்கள், சனகாதிகளாயிருக்கிற யைஹி உங்களால, ஆத்மவாதே ஆத்மஸ்வரூபத்தை சம்பந்திச்சு சொல்லர்த்த, பகவதஹ பரம்பொருளான அந்த பகவானோடு, ஈத்ருஷி இப்படியெல்லாம் இருக்கிற பகவத் தத்துவத்தை, இப்படியெல்லாம் இருக்கிற கதிஹி அந்த பகவத் தத்துவத்தை, நஹா எங்களுக்கு, ஏகாந்ததஹ எப்படி சொல்லணுமோ அப்படி விதி பிரகாரம், பிரதிபாதிதா சொல்லித்தரப்பட்டது, அதப்ர கருணாக, தப்ரம் சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம் தப்ரம். அதப்ரம் சொன்னாக்கா ரொம்ப ஜாஸ்தி, அளக்க முடியாத அளவுக்கு ஜாஸ்தி. அதப்ர கருணாக ரொம்ப ஜாஸ்தியான காருண்யத்தோடு கூடிட்டு நீங்கள் நித்தியம் என்னைக்கும் ஸ்வக்ருதேன இப்படி பகவத் பக்தர்களை அனுகிரகிக்கிற பிரவൃத்தியாலேயே, துஷ்யந்தி உங்களுக்கு நன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகணும். நான் உங்களை குஷிப்படுத்துறதுக்காயிட்டு என்னத்தை தருவேன், அதனால உங்களோடு சொந்தம் பிரவൃத்தியாலேயே நீங்கள் சந்தோஷமடையணும். உதபாத்திரம் வினா, உதபாத்திரம் ஜனனா ஜலபாத்திரம், ரெண்டு கையும் கும்பிள் மாதிரி ചേർത്തി പിടിച്ച് അതിലെ തണ്ണിയെ പിടിച്ച് പാത്രത്തിൽ തണ്ണി പിടിக்கிற மாதிரி தண்ணி பிடிச்சு அப்படி குடிக்கிறதுக்கு அந்த கையை உபயோகிப்போம். அதாக்கும் இங்கே உதபாத்திரம் அப்படின்னு சொன்னது. ஜலபாத்திரமாயிட்டு கைகளை கூப்பிண்டு உங்களை கும்பிடுறதல்லாதக்கு வேற என்ன செய்யறது அப்படின்னு அர்த்தம். கூப்பு கைகளோட உங்களை
தொடர்தல்லாதக்கி நாங்கள் வேற என்ன செய்யட்டும்? கஹநாமா வேற என்ன வாக்கும்? தது உங்களோடு மகத்தான உபதேசங்களுக்கு പ്രതികരോതി പ്രത്യുപകാരമായിട്ട് എന്നാലെ ചെയ്യறதுக்கு സാധിക്കും. உங்களுக்கு தரத்துக்கு என்னோடது அப்படின்னு சொல்லற மாதிரி ஒரு விஷயவும் இல்லை. கைகளை கூப்பி நான் தாழ்ந்து உங்களை கும்பிடுறேன். இதாக்கும் என்னோட குருதட்சிணை. இந்த குருதட்சிணையை நீங்கள் സ്വീകരിച്ചുണ്ട് എന്നെ അനുഗ്രഹിക്കണമേ அப்படின்னு பிருது சக்கரவர்த்தி சனகாதிகள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார். நாற்பத்தி 48வது ஸ்லோகத்திலேருந்து மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லறதாக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேய உவாச்ச. 48வது ஸ்லோகம். தே ஆத்மயோகபதய தே ஆத்மயோகபதயः ஆதிராஜேன பூஜிதாः ஷீலம் ததீயம் சம்சந்தः गे अभूवन् मिषदां नृणाम् त आत्मयोगपदय आदिराजेन पूजिताः शीलं तदीयं शंसन्द गे भुवन्मिषदां नृणाम्. மைத்ரேயர் சொன்னார், பிருது இப்படியெல்லாம் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சல்காரம் பண்ணினோன சனகாதிகள் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு அந்த சதஸில் இருக்கிறவா எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறதையே வானத்துக்கு உயர்ந்தா. கைகளை கூப்பி தொடர்றதல்லாதக்கி நான் என்ன பண்ண முடியும், அதை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னாக்குமே ராஜா சொன்னது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேயர் விதுரர்கிட்ட வர்ணிக்கிறார். ஆத்மயோகா, ஆத்மயோகத்தோடு அந்த சொரூப ஞானத்தோடு பதயஹா பதிகளான பகவத் தத்துவம் தெரிஞ்சவாளான தே சனகாதி முனிகள், அந்த சித்தர்கள் பகவத் தத்துவம் நன்னா தெரிஞ்சு பக்குவதை வந்திருக்கிற மோட்ச பிராப்திக்கு அர்ஹதை இருக்கிற சிரேஷ்டர்களான வாளுக்கு பகவத் தத்துவத்தை உபதேசிச்சு கொடுக்கிறவாளான சனகாதி முனிகள் ஆதிராஜேனா கல்ப ஆரம்பத்தில் அந்த கிருதயுகத்தில் ராஜாவான பிருதுவினால பூஜிதாக நன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு பூஜிக்கப்பட்டுட்டு ததீயம் பிருதுவோடு ஷீலம் நல்ல குணங்களை சம்சந்தகா நன்னா அப்ரிசியேட் ചെയ്തുണ്ട് നൃണാം அந்த സദസ്സിൽ இருக்கிறவா எல்லாருமே மிஷதாம் கண்ணை திறந்துண்டு பார்த்துட்டு இருக்கிறதையே கே ஆகாசத்துக்கு அபூவன் பிரவேசனம் பண்ணினா. ஆகாசத்துக்கு பறந்து உயர்ந்தா. அவ வானவீதியிலேந்தாக்குமே பூமிக்கு வந்தா. வந்த ஸ்தானத்துக்கே திரும்ப போனா.